வாட் கேன் இந்தியா ட்ரீம் ஃபார் கோயிங் இன் டு திஸ் கேம்? இந்த கேம் என்னென்னலாம் இந்தியா கரெக்டா பண்ணணும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஷோல பாத்துருக்கோம், சிலதெல்லாம் வந்திருக்கு. கோரியோ வந்து அவங்களோட வெப்சைட்ல போய் ட்ரீம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் ட்ரீம் பண்ணது சிலது பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது. யாரோ ஒருத்தர் வந்து திலக் ஷுட் கெட் அ விக்கெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பால் ட்ரீம் பண்ணிருக்காங்க, அது நடந்திருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெசிஃபிக்கா விக்கெட் எடு ரன் அடின்னு நான் இந்த மேட்சுக்கு சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் மை ட்ரீம் would be for India to get their tactics right. உதாரணத்துக்கு ஒரு சின்னதா சொல்லணும்னா, வருண் சக்கரவர்த்தி continues to bowl round the stumps to left-handers. I would love to see him bowl only over the stumps அந்த டீவியேஷனுக்காக. ரெண்டாவது, I want to see whether India can get a right-hander in the top 3. 3 பேர் வரிசையா வராங்க, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா. இப்படி இருக்கும்போது can India insert a number 3? ரிங்கு சிங் இல்ல. What will be your ideal dreams for India going into this game? எனக்கு ஐ வாண்ட் 90 ரன் பார்ட்னர்ஷிப், வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஐ வாண்ட் இந்தியா டு பி 90 ஃபார் நோ லாஸ் ஆஃப்டர் 9 overs. நீங்க இன்னொன்னு கரெக்டா சொன்னீங்க, 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அங்க ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பின்னர் அப்படின்னா கிராம் கிரீமர், அவர் கண்டிப்பா ஆட மாட்டாரு. அவருக்கு பதில் வெல்லிங்டன் மசகட்ஸா கொண்டு வருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தே வில் பிரிங் இன் வெல்லிங்டன் மசகட்ஸா இன் பிளேஸ் ஆஃப் ஹிம். நல்லா தான் போட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் வெல்லிங்டன் மசகட்ஸா ஹஸ் பீன் தேர் நம்பர் 1 ஸ்பின்னர்.